இப்போவே நம்ம இவர் அடிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம், நம்மளும் பிற்காலத்தில் அரசியல் இறங்க போகிறோம், ஸோ ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் அஜித் விஜய் அண்ட் ஏஎல் சூர்யா அப்படி இருக்கலாமே. ஆமாம், விஜய் எனக்கு வந்து இப்போது ரொம்ப செலவுக்குலாம் ஒரு 5 கோடி 10 கோடி எனக்கு கொடுக்குறாரா? கொடுக்குறாரு. வந்து 2 பேரும் அப்படியே வேணும்னே அவரோட பப்ளிசிட்டிக்கும் என்னோட பப்ளிசிட்டிக்கும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். விஜயை வந்து கடுமையாக எதிர்த்தவர் ஏஎல் சூர்யா. நார்மலாக பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. எனக்கு ரொம்பவே பெரிய போராளி குணம் உண்டு. அவருக்கெல்லாம் அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பெரிய ஒரு ஆக்டரை எதிர்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்பர் 1 பெய்டு ஆக்டர் இந்தியா வச்சுக்கோங்களேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய இதை வந்து அவனுடைய சுரண்டி 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 அவன் பெரிய ஜெய்ஜாண்டிக்காக நின்றுடுறான். வளர்ச்சி அடைஞ்சவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே மேலே போயிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் சாதாரண நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சார் க்ரௌட் இருக்குது சார், நான் ஒத்துக்கிறேன் சார். பெரிய க்ரௌட் இருக்குது சார். அவருக்கு உலகளாவிய அளவில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க சார். பெரிய விஷயம் சார். இட்ஸ் பிளெஸ்ஸிங், பெரிய பிளெஸ்ஸிங் சார். அவர் வந்து போதை கலாச்சாரத்துக்கு வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு சொல்லுவேன். அவர் சிகரெட் பிடிக்கிறதையும் அந்த பாட்டில் வந்து இது மாதிரி வந்து எல்லாத்தையும் சேர்த்து விடுறாரு. அதனால வந்து சீரழிவுக்கான ஒரு விதை தான் அது. ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஏஎல் சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமறிய ஆவல். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது, என்ன காரணம்? பொலிவா? பொலிவு உங்க என் முகத்தை பார்த்தா பொலிவா இருக்கு? ஆமாம், கண்டிப்பாக. நான் வந்து உங்களுடைய நார்மல் முகத்தில் உள் முகத்தை, அதாவது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இருக்கலாம். தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. போயிட்டு இருக்கு, அப்படியே போகுது. ஓகே, வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, போராட்டமான ஒரு களம் தான். போராட்டமான களம். ஆனால் இந்த போராட்டம் என்னோட வளர்ச்சிக்கு இறைவன் கொடுக்குற பிரபஞ்சம் கொடுக்குற ஆசீர்வாதமாக நான் நினச்சிக்கிறேன். அது வந்துட்டு ஸோ போராட்டம் இருந்தால் தானே நம்ம நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளைக்கு மாறுறோமோ அதே மாதிரி வந்து இட் இஸ் ஆல் ஃபார் குட்னு நான் திங்க் பண்ணுறேன். பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணுறேன். ஒரு மனிதனை வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மனுஷன் வந்து எவ்வளோ தூரம் சோதனை செய்ய முடியும்னு டிவைன் டெஸ்ட் பண்ணதான்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்போ நீங்கள் அந்த கேட்டர்பில்லர் அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இருக்கீங்களா இப்போ? மீன் எஸ். ஓகே, அண்ட் நீங்கள் போராட்டம் சொல்லியிருந்தீங்க. விஜய் ரசிகர்கள் விஜயை திட்டினால, விஜயை வந்து லைக் அஃபெண்ட் பண்ணி பேசி சில அப்யூசிவ் வேர்ட்ஸ் பேசினால தான் அந்த போராட்டங்கள் வந்துச்சா, இல்லை யூஸ்வல் லைஃப்பில் இருக்க அந்த ஸ்ட்ரகிள் அந்த திங்ஸ் பற்றி பேசுறீங்களா? எனக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. முதல்ல வந்து எனக்கு நிறைய கொஞ்சம் மிரட்டல்கள்லாம் வந்தது உண்மைதான். நிறைய என்ன மாதிரி மிரட்டல்கள்? ஃபோன் கால்ஸ் நிறைய வரும். தளபதி விக்னேஷ், தளபதி ராஜா அந்த மாதிரிலாம் பேர் போட்டு நிறைய வரும். இந்த மாதிரி அடிச்சிட போகிறோம், வீட்டுக்கு வந்து மூஞ்சிலாம் உடச்சிருவோம், அப்படிலாம் நிறையா வந்து எப்படி பேச போச்சு எங்கள் தளபதியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு பெரிய அளவில் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது ப்ளஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் ஓகே, எனக்கு நார்மலாக இப்போ வந்து பார்த்தா எனக்கு விஜயை தாண்டி ஏதோ என்னோட வளர்ச்சிக்கு இப்போ ஒரு மீடியா வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப் அப் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இது கிரியேட் பண்ணலன்றதை விட்டுருவோம். இட் ஹஸ் ஹேப்பன் பை நேச்சர். இதை கிரியேட் பண்ண முடியாது. இப்போது என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு சேனலில் கூப்பிட்டு என்ன இன்டர்வியூன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. அது தானாக அமையணும். சில விஷயங்கள் தானாக அமையணும். எப்படி சில இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சினிமாவால் தொலைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க வாழ்க்கையில். வந்து இப்போ பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, மோடியை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய ஆக்டராக ஜெயிச்சிட்டாரு. அவரை மாதிரி வில்லன் ஆக்டர் நிறைய பேர் வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து காணாமல் போயிட்டாங்க. வாய்ப்புகள் கிடைக்கல. பெரிய டைரக்டர்ஸ் படம் அமையல. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கார் பிரகாஷ் ராஜ். அவர் காலகட்டத்தில் வந்த சாதாரண ஒரு வில்லன் நடிகர்கள் வந்து இன்றைக்கும் போராட்டமான காலகட்டம். என்ன சொல்கிறது, இட்ஸ் கர்மான்னு சொல்கிறதா எனக்கு என்னன்னு புரியல எனக்கு வந்துட்டு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அது லக்குன்னு சொல்கிறதோட ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், நான் எடுத்துப்பேன். ஓகே. முன்னாடி ஒரு ஒரு 1 இயர் பேக் அப்ப ஏஎல் சூர்யா அவர்களோட வீடியோலாம் பார்க்கும்போது, ஒருத்தர் கடுமையா பேசி அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அப்போ ஓகே. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம்ஸ் அந்த அந்த ஒரு டைம் ஜோன்ல பேசின ஒரு வார்த்தைகளா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூர்டா இல்ல அது அந்த டைம்ல பேசினது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. என்ன காரணம் இருக்கு? அந்த சேஞ்ச் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் எ இயர். சி வித்தின் அ இயர் என் லைஃப்ல நிறையவே நான் பார்த்துட்டேன். நிறைய கோணங்கள், நிறைய நான் ஒரு நாடகம் இந்த மாதிரி ஒரு எப்படின்னு ஒரு கேரக்டர் நீங்க போடுவீங்களோ அது மாதிரி வந்து ஒரு மியூசிக் கம்போசரா இருந்திருக்கேன், ஒரு ஆக்டரா ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டைரக்டரா ட்ரை பண்ணியிருக்கேன், மியூசிக் டீச்சரா இருந்திருக்கேன். அப்போது லைஃப்ல நிறைய எனக்கு வந்து கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த விஷயமும் நான் கடுமையா எதிர்த்த விஷயமும் என்னை அறியாமல் வந்து அது செய்த விஷயமா தான் நான் பார்க்குறேன். தவிர இன்னைக்கு அதுக்குன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்றது கிடையாது. பக்குவப்பட்ட பேச்சு பேசணும் அப்படிங்கிறது எனக்கு இது. அதே சமயத்தில் எனக்கு அவர் மேலே பெரிய ஒரு என்ன சொல்கிறது உடன்பாடுன்னு கிடையாது. உடன்பாடுலாம் எனக்கு கிடையாது. அதே எதிர்ப்பு உண்டு. அந்த சமயத்தில் அதை நான் வந்து வெளிக்காட்டும் முறை வேணால் மாறுபட்டுருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க அண்ட் நிறைய ரோல் பிளேஸ் பண்ணியிருப்பேன் என்னுடைய லைஃப்பில் அப்படின்னு. இப்போ என்ன ரோல் பிளே? இப்போ பொலிட்டீஷியனாக உள்ளே இறங்குறீங்களா காலத்தில்? எனக்கு வந்து ரொம்ப மக்களுடைய வளர்ச்சியை வந்து எனக்கு ரொம்ப நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு களம் இது வந்து. ஸோ நாட்டோட வளர்ச்சி எனக்கு வந்து மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். அப்படின்ற பட்சத்தில் ஒரு நார்மல் லைஃப் எனக்கு வந்து நியமிக்கப்படலைங்க. ஒரு நார்மலாக நான் வந்து ஒரு வேலைக்கு போய் அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நியமிக்கப்படலை. அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையில் எனக்கு இன்னும் ஒரு பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அது அரசியலாகவும் இருக்கலாம், எதிர்காலத்தில் அரசியலாகவும் இருக்கலாம். அது சொல்ல முடியாது. அரசியலாக இருக்கலாம்ன்றீங்க. லைஃப் கேன் டர்ன் அரவுண்ட். இது வந்து எப்படி வேணா மாறலாம். இது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல கூட நான் வரலாம். நானா சொல்ல விரும்பல. அது எப்படி இயற்கையும் இறைவனும் எப்படி கொண்டு போறாங்கன்றதை நான் வேடிக்கை பார்க்குறேன். இன்னைக்கு கடுமையான காலகட்டங்கள் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டங்கள். இப்போ எப்படி சொல்றது, நிறைய வளர்ச்சி அடைஞ்சவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே மேலே போயிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் சாதாரண நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாவர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி நார்மலாக ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்களே சொல்கிறேன், ஒரு 50,000 இன்னைக்கு வந்து வாடகை என்ன, காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, வந்து ஒரு லேண்டோட காஸ்ட் என்ன, நீங்கள் சொந்த வீடு வாங்க முடியுமா, இவ்வளோ கனவுகள் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்போ நிறைய போராட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும். இது அப்போ என்ன சொல்றது, அடிப்படையை சரி செஞ்சாதான் நம்ம வந்து எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். we are all connected with a chain. இப்போ வந்து அப்போ ஒருத்தன் கொள்ளடிக்கிறானா, கொள்ளடிச்சுட்டு ஊழல்ல நிறைய கொள்ளடிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போ அவன் எங்கேருந்து சுரண்டப்படுதுன்னா ஒரு சாதாரண எளிய மனிதன்ட்டு தான் அது சுரண்டப்படுது. அது கண்ணுக்கு தெரியாது அது. ஆனா அந்த மாதிரி வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய இதை வந்து அவனுடைய சுரண்டி அவன் பெரிய ஜெய்ஜாண்டிக்கா நின்றுடுறான். இவனுங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் அதே இடத்துல இருக்கு. ஆமா. அப்போ என்ன சொல்றது, சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச். எனக்கு அந்த மாற்றத்துல எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்துக்கு தானே தளபதி இறங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்று நீங்க டிவைன்லாம் சொல்றீங்களே, அந்த பாயிண்ட்ல இவர் வந்து அரசியல் இறங்க போறாரு, அதனால இப்பவே நம்ம இவர் அடிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம், நம்மளும் பிற்காலத்துல அரசியல் இறங்க போறோம், ஸோ ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் விஜய் அண்ட் ஏஎல் சூர்யா அப்படி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட நீங்க யோசிச்சிருக்கலாமே. நல்லா இருக்கு, நீங்க சொல்ற விஷயம் நல்லா இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஆக்டரை எதிர்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்பர் 1 பெய்டு ஆக்டர் இன் இந்தியா வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஒரு பெரிய ஹையஸ்ட் வேஜஸ் வாங்குறாரு. அதான் சொல்லிட்டேனே, இது வந்து நார்மலாக பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. இதை பப்ளிசிட்டிக்காக பண்ணேன்னு நிறைய இன்டர்வியூவில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பை நேச்சர் இட் ஹாஸ் ஹேப்பன். நாளைக்கு இட் மைட் டர்ன் அரவுண்ட் ஆஸ் ப்ளஸ் ஃபார் மீ. நாளைக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறலாம். உங்களுக்கு தெரியுது இல்லை பெக்யூலியாரிட்டி. விஜயை வந்து கடுமையாக எதிர்த்தவர் ஏஎல் சூர்யா. முதல்ல மிக கடுமையாக எதிர்த்தவர் ஏஎல் சூர்யா அப்படிங்கிறது தெரியுது, நிறைய பேருக்கு இப்போ தெரியுது. அப்போ அவர் அரசியல் களத்துல இறங்க இப்போ சொல்ல முடியாது. நாளைக்கு நானும் வேடிக்கை பார்க்குறேன், என்ன நடக்க போகுதுன்றது வேடிக்கை பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு அவரை விட தைரியம் ஜாஸ்தி. எனக்கு ரொம்பவே பெரிய போராளி குணம் உண்டு. அவருக்கெல்லாம் அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி அந்த ஒரு களம் வந்தது, கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதற்கு நான் போராட தயாராக இருப்பேன். வெதர் he can able to அந்த 2026ல வந்து கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிப்பாரா நீங்க பார்த்த வரைக்கும்? அவருடைய கெபாசிட்டி நம்ம
பேசியிருக்கோம் நம்ம வந்துட்டு. ம். இல்ல அது சான்ஸே கிடையாது அவருக்கு வந்துட்டு. 2026 அவரு நிக்கிறாரான்றதே டவுட். எப்படி அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் சட்டமன்ற தேர்தல்ல நான் வந்து போட்டியிட போறேன்னு அந்த நோட்டீஸ்லயே அழகா சொல்லியிருப்பாரு. அண்ட் ம். மோர் ஓவர் அவர் போற இடங்கள்லாம் அவரோட ஃபேன் பேஸ் காட்டிட்டு இருக்காரு. அண்ட் ம். உறுப்பினர் அந்த இது ஆரம்பிக்கும்போது 78 lakhs பீப்பிள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அண்ட் ம். மோர் ஓவர் இன்னும் அது அதிகாரப்பூர்வமா சொல்லல. மேபி 1 crore இருக்கலாம். அதுக்கு மேலயும் இருக்கலாம். அவர் பண்ற பிரச்சாரங்களா இருக்கும். இப்ப அந்த ஆடியோ லான்ச் ஒரு மாநாடா மாத்துனாருன்னா, ம். வேற மாரி கூட ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். அண்ட் எப்படி எவ்வளவு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கவரு ஒரு ஷேக் காட்ட மாட்டாரா? ஒரு பெர்சன்டேஜ் ஓட்ல? எப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே அ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு ஜெயிப்பது கஷ்டம். இனிமே வரவே மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும். ம். இது ஒரு எப்படி சொல்றது? ஒரு இன்ட்யூஷன் உள்ளுணர்வா நான் சொல்றேன்னு கூட நீங்க ESPன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ம். அந்த எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், அது ஜெயலலிதா இவர்கள்லாம் வந்து பீரியட் முடிஞ்சு போச்சு. ம். இனிமே அரசியல் களத்திற்கு சினிமாவிலிருந்து யாருமே வரமாட்டாங்க. சினிமால வந்து நாட்டை ஆளக்கூடிய அந்த தன்மை, அந்த விஷயங்கள் வந்து யாருக்கும் ஏற்படாது. ம். மோரோவர் நான் கரெக்ட்டா ஒண்ணு சொன்னேன். நானு என்ன சொன்னேன்? அ முதல்ல எதிர்த்தேன். டிசம்பர் லாஸ்ட் இயர் எதிர்த்து பேசினேன். இந்த மாரி படங்கள் வராதுன்னு சொல்லியிருப்பேன். அதற்கு பிறகு நடிப்பதை விட்டு விலகுவார்ன்னு சொல்லியிருப்பேன். அஜித்தும், விஜயும் நடிப்பதை விட்டு விலகுவார்கள். சினிமாவில் நெறைய மாற்றங்கள் ஏற்படும். அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருப்பேன். இப்ப சொன்ன மாரி வந்து அவரு சினிமாவுக்கு வந்து முழுக்கு போடுறதா சொல்லியிருக்காரு. முழு நேர அரசியல்வாதியா ஆக போறதா சொல்லியிருக்காரு. சஸ்டைனபிலிட்டின்றது ரொம்ப உங்களுக்கு நெறைய பிரஷர்ஸ் இருக்கும். அரசியல் களத்துக்கு நீங்க வரும்போது நெறைய நீங்க வந்து கருப்பு ஆடுகளை நீங்க சந்திக்க வேண்டியதா வரும். ரொம்ப ஒரு முதலைகள் நிறைந்த ஒரு இது. களமா இருக்கும். ஆமா. விழுந்தீங்கன்னா அவ்வளோதான். கடிச்சு கொதறிடும். ஸோ யார் நல்லவன், யார் கெட்டவன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில அவருடைய ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த ஒரு கேரக்டருக்கு இந்த அரசியல் ஆ எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அதனால அவர் வருவதெல்லாம் வருவதே பெரிய விஷயம். வந்து வராரா ஜெயிக்கிறதுன்னு ஒரு ஜெயிக்கிறதுன்றது ம். மில்லியன் டாலர் கொஸ்டின். ஓகே. அண்ட் நீங்களும் நீங்க, விஜய் எல்லாமே ஒரே டீம்ன்ற மாரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, லைக் வந்து அவருமே வந்து பிஜேபியோட பி டீம் தான்ப்பா. இவருமே பிஜேபி தான். ஸோ எல்லாம் பேசி வச்சுட்டு சும்மா ஒரு பேசும் பொருள் ஆக்குறதுக்காக கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பால மாத்தி மாத்தி குடுத்து பாஸ் பண்ணிடலான்ட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு ஆங்கிள்ல யோசிச்சு பார்க்கலாம். பசங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஆமா. விஜய் எனக்கு வந்து இப்போ ரொம்ப செலவுக்குலாம் ஒரு 5 கோடி, 10 கோடி எனக்கு குடுக்குறாரு. குடுக்குறாரா? குடுக்குறாரு. ஆ. என் பாக்கெட் மணிக்குலாம் வந்து நெறைய க்ரோர்ஸ் எனக்கு வந்து குடுக்குறாரு. இப்பதான் உண்மையா சொல்றீங்க. அதனால நாங்க வந்து 2 பேரும் அப்படியே வேணும்னே அவரோட பப்ளிசிட்டிக்கும், என்னோட பப்ளிசிட்டிக்கும் கேம் ஆடிட்டு இருக்கோம். இது மாரி இப்பதான் கதைகள் உண்மை. கதைகள கட்டி விட வேண்டியது தானே. காசா, பணமா? கதைகள கட்டி விட வேண்டியது தானே. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ம். அவரு வந்து எப்படி அவரு தனி கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எப்படி வந்து பாஜகவுக்கு எப்படி அவர் சப்போர்ட்டிவா இருப்பாருன்னு எந்த இதுல சொல்றீங்க நீங்க? ஏன்னா, இப்ப அவர் வந்து பல கோடி இப்போ ஒரு படத்துக்கே 250 கோடி வாங்குறாரு. அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ம். அண்ட் அதுக்கு அவர வந்து இப்போ ஒரு நார்மல் சென்ட்ரல்ல இருக்கவங்க வந்து கை வச்சாங்கன்னா, கண்டிப்பா அவர் தான் மாட்டுவாரு. நெறைய ம். விஷயங்கள் அவர் லீகலா பண்றாரா? இல்ல நெறைய விஷயங்கள் அது ஒரு மேட்டர்லாம் இருக்குல்ல. ம். அப்ப அவர் வந்து இந்த மாரி நான் செயல்படுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. நான் உங்களுக்கு ஏத்த மாரி கூட நான் ஒரு டீமா இருக்கிறேன். அப்படின்னு கூட ஒரு ஒரு ஆங்கிள் யோசிக்கலாமே. வாய்ப்பு இல்லங்க. ம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஆ. அந்த சமயத்துல இப்போ என்ன படம்னு எனக்கு தெரியல. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும்போதே, ம். அவர் வந்து ஏதோ ஒரு படம் பிரச்சனை வந்துச்சு. ஆமா. அந்த தலைவா டைம் டூ லீட்ன்னு தலைவா. சொல்லிட்டு. ஆமா. ஆமா, ஆமா. ஸோ கை வைக்கணும் அப்படின்னு வரலாம். ப்ராப்ளம்ஸ் வரலாங்க. இப்போ அரசியல்ல வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய கிரவுட் காமிச்சாரு. ஒரு ஐடி ப்ராப்ளம் வந்துச்சு. ம். இன்கம் டாக்ஸ் வந்து ஆமா. இப்போ அப்போ எனக்கு இவ்வளவு கிரவுட் இருக்குன்னு அவரு காமிச்சாரு. ஆமா. சார் கிரவுட் இருக்கு சார். நான் ஒத்துக்கிறேன் சார். பெரிய கிரவுட் இருக்கு சார். அவருக்கு உலகளாவிய அளவுல வந்து ரசிகர்கள் இருக்காங்க சார். பெரிய விஷயம் சார். இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஆனா இட்ஸ் எ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் சார். இதனால நாட்டுக்கு என்ன சார் வளர்ச்சின்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ம். நாடு இன்னும் சீரழிஞ்சு போகுதான்னு சொல்லுவேன். அவர் வந்து போதை கலாச்சாரத்துக்கு வந்து அவர் அப்ரிஷியேட் பண்றாருன்னு சொல்லுவேன். அவர் சிகரெட் பிடிக்கிறதையும் அந்த பாட்டுல வந்து இது மாரி வந்து எல்லாத்தையும் சேர்த்து விடுறாரு. அதனால வந்து சின்ன இளைஞர்கள்லாம் வந்து நெறைய அந்த புகைப்பிடிக்கிற ஹேபிட்ஸும் சரி, இப்ப மது குடிப்பதற்கும் வந்து அத பார்த்து கெட்டு கெட்டு போறாங்க. போறாங்க. அப்படியா? கெட்டு அத போறாங்க. பார்த்து. எம்ஜிஆர் அந்த வேலையை செய்யவே மாட்டாரு. ம். அப்பையிலேருந்து சரி. பின்புறத்துல அவங்க என்ன வேணா இருக்கலாம். அவர்கள் தே கேன் பி எ ஸ்மோக்கர் என்ன வேணா பண்ணலாம் தவிர, வந்து ஸ்க்ரீன்ல வந்து அத வந்து அப்ரிஷியேட்டே பண்ணவே மாட்டாங்க. ஆனா, இவர் வந்து இப்போ சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பாட்டு வரிகள்லயே வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அது வந்து எந்த அளவுக்கு அது ஒரு என்ன சொல்றது? சீரழிவுக்கான ஒரு ஒரு விதை தான் அது.